பலவீனத்தோடு நாம் இன்றைக்கு காணப்படுவோமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனன் என்னுடைய நாமத்தினாலே பலவான் என்று சொல்ல கடவனாக என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னைக்கு பலவீனன் எல்லாரும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், பலவீனன் எல்லாரும் பலவான் என்று சொல்ல கடவதாக இயேசுவின் நாமத்தில். பாருங்க, இந்த பலவீனம் என்பது நம்மை சோர்ந்து போக செஞ்சிடும். சில நேரங்களில் தூங்கி எழுந்தா கூட பலவீனமாக இருக்கும். நம்ம என்னடா இது இவ்வளோ பலவீனமாக இருக்கே, நான் இன்னைக்கு எப்படி இந்த வேலையை செய்ய போகிறேன், நான் எப்படி இந்த வேலையை செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமா, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னா நான் தரித்திரன் ஆயிடுவேனே, இப்படியே யோசித்து 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 புலம்பி போய் பலவீனத்தோடு நாம் இன்றைக்கு காணப்படுவோமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனன் என்னுடைய நாமத்தினாலே பலவான் என்று சொல்ல கடவனாக என்று சொல்லி. பாருங்க, உங்கள் மண்வெட்டிகளை நீங்கள் பட்டயங்களாக உபயோகப்படுத்துங்கள், உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாக உபயோகப்படுத்துங்க. உங்கள் கையில் இருக்குங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆயுதமும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அதை இயேசுவின் நாமத்திலே நாம் அழகாய் உபயோகப்படுத்த கர்த்தர் அதை மாற்றுகின்றவராயிருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுகின்றவராயிருக்கின்றார். ஆண்டவர் எல்லாம் அந்த சூழ்நிலையிலேயே உங்களை ஜொலிக்க வைக்க, உங்களை வெற்றி சிறக்க வைக்கிறார். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுடைய வேலை சூழ்நிலையோ, குடும்ப சூழ்நிலையோ, உங்களுடைய சரீர பிரகாரமான சூழ்நிலையோ உங்களை பலவீனனாய் மாற்றக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கையில் இருக்கிறது என்ன? மண்வெட்டி வச்சிருக்கியா, இல்லை வெறும் அரிவாளை வச்சிருக்கியா, பட்டயமாக யூஸ் பண்ணு, ஈட்டியாக யூஸ் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து ஆண்டவர் நம்மை போக சொல்லுகிறார். அப்படி போகும்பொழுது பலவீனன் பலவான் என்று சொல்வானாக என்று ஒருவர் எழுதும்பொழுது இப்படியாக எழுதுகின்றார், நான் ரொம்ப பலவீனமாய் காணப்படுகின்றேன், என் சரீரங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றது, ஆனால் நான் உமக்காக ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய வேண்டுமே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அவர் தன்னை குறித்து எழுதி கொண்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் பலனை கொடுத்து பல புத்தகங்களை எழுத உதவி செய்தார். அவர்தான் வெஸ்லி. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலவீனத்தை மாற்றுகின்றவராய் இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுடைய பலவீனத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் ஆண்டவர் மாற்றி பலவான் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஆண்டவரே பலவீனம் தாக்குகின்றது, நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம், நாங்கள் ஆண்டவரே முடியாது என்று சொல்லி பின்வாங்கி போகின்றோம். கர்த்தாவே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாராவது என்னோடு கூட ஜெபித்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றுகின்ற தேவன், இல்லை என்றால் சூழ்நிலையிலே ஜொலிக்க வைக்க வேண்டிய தேவன் நீர். கர்த்தாவே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.